சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ரூபாய் 12,700 கோடிக்கு முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் தலைமை செயலக கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் உள்பட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், எழுச்சிமிகு புதுச்சேரி என்பதுதான் இக்கூட்டத்தின் முதல் நோக்கம் என்றும் புதுச்சேரி முன்னேற்றத்திற்காக அனைத்து கருத்துக்களும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பெண்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரேஷன் கடை திறப்பு, பெண்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அத்திட்டத்தை மாற்றி அமைக்கப்படும் என்றும், நீட் தேர்வு வேண்டாம் என்பவர்கள் உச்சநீதிமன்றம் தான் செல்ல வேண்டும் என தெரிவித்தார். எந்த திட்டங்களை எல்லாம் முன்பு அறிவித்தோமோ அதற்கு முன்னுரிமை தரப்படும் என்றும், கடன் தள்ளுபடிக்காக அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றார். மேலும் ஜூலை மாதம் ரூபாய் 12,700 கோடியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ள நிலையில், ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநரை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவை தேர்தலுக்கு பிறகு கடந்த சில நாட்களாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக கூட்டம் நடத்தி துணைநிலை ஆளுநரை சந்தித்தனர். ரெஸ்டோ பார் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துணைநிலை ஆளுநரை சந்தித்தார். அதைத் தொடர்ந்து மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என ஆளுநர் தெரிவித்திருந்தார். ஆளுநரின் பேச்சு புதுச்சேரி அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது தலைமை செயலர் சரத் சௌகானும் உடன் இருந்தார். மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என ஆளுநர் தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநரை சந்தித்து பேசியுள்ளது புதுவை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரோலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கருணாவை சிறப்பு அதிரடி படை காவல்துறையினர் கோவையில் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்த ரவுடி கருணா என்கின்ற மனோகரன் 20 ஆண்டிற்கு மேல் சிறையில் உள்ள கருணா குடும்ப நிகழ்ச்சி உறவினரை சந்திக்க இதுவரை 33 முறை பரோலில் வெளியே வந்து சென்றுள்ளார். தனது மனைவி உடல்நிலை சரியில்லை என கூறி கடந்த 11ஆம் தேதி 3 நாள் பரோலில் வெளியே வந்த கருணா 13ஆம் தேதி சிறையில் ஆஜராக வேண்டும். ஆனால் அன்று சிறைக்கு செல்லவில்லை. அதிர்ச்சி அடைந்த சிறைத்துறையினர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தபோது கருணா, அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர்கள் அனைவரும் மாயமாகி இருப்பது தெரிய வந்தது. இதனால் கருணாவை கண்டுபிடிக்க சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கருணாவிற்கு ஜாமீன் வழங்கிய அவரது உறவினரான முதலியார்பேட்டை டிஎம் நகரைச் சேர்ந்த முருகன், பூரணாங்குப்பம் நாணமேடு பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் கருணாவின் வீட்டை சோதனை செய்ய புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தலைமறைவான கருணா குடும்பத்துடன் கோவையில் பதுங்கி இருப்பதாக சிறப்பு அதிரடி படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து கோவை விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கு கருணாவை அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் உள்ள ரங்கவிலாஸ் தோட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜூன் 19ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. மக்களை பாதிக்கும் வகையிலான மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜாங்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசின் மின்துறையானது தற்போது மின்கட்டண உயர்வை அறிவித்துள்ளது. இது ஏழை எளிய மக்களை பாதிக்கும். ஆகவே பாஜக கூட்டணி அரசானது மக்களை பாதிக்கும் செயலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏழை எளியவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எந்தவித நடவடிக்கையினையும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு மேற்கொள்ளவில்லை. இந்நிலையில் ஆண்டுக்கு 3 முறை என மின் கட்டணத்தை உயர்த்துவது தனியாருக்கு சாதகமான நிலையினை ஏற்படுத்துவது சரியல்ல என்றும், ஆகவே மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெறாவிட்டால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலாகா இல்லாத அமைச்சராக 3 மாதங்களாக திருமுருகன் தொடர்ந்து வரும் சூழ்நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பதவி கேட்டு வருவது புதுச்சேரியில் புது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரே ஒரு பெண் அமைச்சர் சந்திர பிரியங்கா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நீக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து 5 மாதங்களாக புதுவை அமைச்சர் நியமிக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் நெருங்கிய சூழ்நிலையில் கடந்த மார்ச் மாதம் காரைக்கால் வடக்கு தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆனால் இலாகா இல்லாத அமைச்சராக திருமுருகன் கடந்த 3 மாதங்களாக உலா வருகிறார். தேர்தல் முடிவு கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. இதைத் தொடர்ந்து நன்னடத்தை விதிகள் வாபஸ் பெறப்பட்டு 10 நாட்களுக்கும் மேலாகியும் இதுவரை இலாகா அவருக்கு ஒதுக்கப்படவில்லை. சமீபத்தில் தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி பேசினர். அதனை அடுத்து மாநிலங்களவை எம்பியும் மாநில தலைவருமான செல்வ கணபதியிடம் தங்களுக்கு சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி தர வேண்டும், வாரிய தலைவர் பதவிகளையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இல்லாவிட்டால் சட்டப்பேரவையில் ஆளும் அரசிற்கு எதிராக பேசும் நிலை ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் புதுவை அரசிற்கு புது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பின் மாநில அமைப்பாளர் தணிகாசலம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் நிகழாண்டிற்கான மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பிறகும் அதற்கான நிவாரணத் தொகையினை வழங்கப்படவில்லை. ஆகவே புதுச்சேரி அரசு மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உரிய காலத்திற்குள் வழங்க வேண்டியது அவசியம். நிவாரணம் வழங்குவதை தாமதப்படுத்தினால் போராட்டம் நடத்தப்படும் என்றும், மேலும் தமிழகத்தில் உள்ளதை போல் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையினை ரூபாய் 8500 உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆட்சி மன்ற குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பி பதவி உயர்வு வழங்க வேண்டும் உட்பட 8 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 70 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் மற்றும் 250க்கும் மேற்பட்ட ஆசிரியர் அல்லாத தொழில்நுட்ப பணியிடங்கள் காலியாக உள்ளது. இதனை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். 51 பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகள் வழங்கப்பட்டு இதுவரை சம்பள உயர்வு கிடைக்கப்படவில்லை. இதனை உடனடியாக அளிக்க வேண்டும். பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகியும் ஆட்சி மன்ற குழுவை அமைக்கப்படாமல் உள்ளதை கண்டித்து புதுச்சேரி பொறியியல் கல்லூரி ஆசிரியர் சங்கம் சார்பில் பணியினை புறக்கணித்து காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேராசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்கள் போராட்டத்தால் மாணவர்களின் வகுப்புகள் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் திடீரென்று வீடுகளுக்கான மின் கட்டணம் 45 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர்கள் ஊர்வலமாக வந்து மின்துறை தலைமை அலுவலகத்திற்கு பூட்டு போட்டும் கழுத்தில் மின்சார உயர்களை மாட்டிக்கொண்டும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு ஆண்டுக்கு 2 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை வஞ்சித்து வருகிறது என்றும், நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை புறக்கணித்த மக்களை பழிவாங்கும் விதத்தில் மின் கட்டண உயர்வினை அரசு அறிவித்துள்ளது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் அனைத்து வீடுகளுக்கும் முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டது போல் புதுச்சேரியிலும் அனைத்து வீடுகளுக்கும் முதல் 150 யூனிட் மின்சாரம் மானியமாக வழங்க வேண்டும் என்றும், உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அருகே உள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நிகழ்கலை நுண்கலை படிப்பில் சேருவதற்காக திறனறிவு தேர்வு ஜூன் 22ஆம் தேதி நடைபெறுகிறது.
அரியங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் அன்னபூரணி இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாரதியார் பல்கலைக்கூடத்தில் ஜூன் 22ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு திறனறிவு தேர்வு தொடங்குகிறது. ஆகவே அன்று காலை 9 மணிக்கு பல்கலைக்கூட முதல்வர் அலுவலகத்தில் தேர்வர்கள் ஆஜராக வேண்டும். BBA இசை மற்றும் நடனத்தில் சேர்வதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு திறனறிவு தேர்வானது இசை நடனத்தில் அவர்களின் திறமையினை மதிப்பிடுவதற்காக கல்லூரியால் நடத்தப்படுகிறது. தேர்வில் அவர்களின் செயல்திறன் அடிப்படையில் தகுதி மதிப்பெண் பட்டியலிடப்படும். சென்டாக் வழங்கிய +2 அல்லது அதற்கு சமமான தேர்ச்சி மற்றும் கல்லூரியில் பெற்ற மதிப்பெண் தகுதி பட்டியல் இறுதியாக எடுத்துக் கொள்ளப்படும். இளங்கலை நுண்கலை சேர்க்கைக்கு விண்ணப்பித்தவர்கள் ஓவியம், சிற்பம், பயன்பாட்டு கலை மற்றும் வடிவமைப்பு ஆகிய 4 சிறப்பு பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யலாம். இசையில் இளங்கலை நிகழ்கலை சேர்க்கைக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் வாய்ப்பாட்டு, வீணை, வயலின், மிருதங்கம், தவில், நாதஸ்வரம் ஆகிய 6 சிறப்பு பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். நடனத்தில் இளங்கலை நிகழ்கலை சேர்க்கைக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு பரதநாட்டியமும் முக்கிய பாடமாக ஒதுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நடனத்தில் இளங்கலை நிகழ்கலை சேர்க்கைக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு பரதநாட்டியம் முக்கிய பாடமாக ஒதுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வாரம் புதுச்சேரி சக்தி தொலைக்காட்சி செய்தியில் அம்பிகை என்ற மாற்றுத்திறனாளி பெண்மணி ஒருவர் தான் 2 வருடங்களாக வீட்டினுள் முடங்கி இருப்பதாகவும், ஜன்னல் வழியாக மட்டுமே உலகத்தினை பார்க்கிறேன் என்றும் அந்த பெண்மணி தெரிவித்திருந்தார். அம்பிகையின் காணொளியினை கண்ட ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் உதவி செய்ய முன்வந்து ரொட்டேரியன் லட்சுமி நாராயணன் அவர்கள் வீல் சேர் மற்றும் வாக்கிங் ஸ்டிக்கினை கொடுத்து உதவ முன்வந்தார். ரொட்டேரியன் ஜிகர், ரொட்டேரியன் வினோ சர்மா, ரொட்டேரியன் கார்த்தி, ரொட்டேரியன் செல்வா, ரொட்டேரியன் நவநீத கிருஷ்ணன், ரொட்டேரியன் பிரகாஷ் ஆகியோர் நேரில் சென்று மாற்றுத்திறனாளி அம்பிகையிடம் வழங்கினர். சன்னியாசி குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாட புத்தகத்தினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி சன்னியாசி குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாட புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ஆசிரியை சுதா மகேஷ் வரவேற்புரையாற்றினர். ஆசிரியை கிருத்திகா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். தலைமை ஆசிரியர் டேனியல் அந்தோணிராஜ் லியோ தலைமை தாங்கினார். இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை வழங்கினார். மேலும் பள்ளிக்கு 17 லட்சம் மதிப்பிலான 3 வகுப்பறைகளை கட்டித் தருவதற்காக ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அறிவித்தார். இந்நிகழ்ச்சியின் முடிவில் ஆசிரியை செந்தமிழ் செல்வி நன்றி கூறினார். சஞ்சீவி நகர் திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி அடுத்த சஞ்சீவி நகரில் உள்ள சஞ்சீவி விநாயகர், செங்கழு நீர் அம்மன், திரௌபதி அம்மன், கங்கையம்மன் கோவில்களில் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் துவங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று இரவு தீமிதி திருவிழா நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றினர். சென்னை விமான நிலையத்திற்கு செவ்வாய்க்கிழமையும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. கடந்த 2 வாரத்தில் 6வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளதால் விமான நிலையத்தில் பாதுகாப்பும் சோதனைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலைய இயக்குநர் அலுவலகத்திற்கு செவ்வாய்க்கிழமை காலை 8:50 மணியளவில் வந்த இமெயிலில் சென்னை விமான நிலையத்தில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வெடிகுண்டுகள் வெடித்து சிதறும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுபற்றி வெடிகுண்டுகள் கண்டறியும் நிபுணர்கள் குழுவிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து உயர் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விமான பாதுகாப்பு அதிகாரிகள், மத்திய தொழில் பாதுகாப்பு அதிகாரிகள், வெடிகுண்டுகளை கண்டறியும் நிபுணர் குழுவினர், விமான நிறுவன அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை விமான நிலைய பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. விமான நிலைய வாகனங்கள் நிறுத்தும் இடம், விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் இடம், விமானங்களின் சரக்கு பார்சல்கள் ஏற்றும் இடங்கள் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் விமான நிலைய காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை விமான நிலையத்திற்கு வரும் சந்தேகத்திற்கு இடமான வாகனங்களை நிறுத்தி வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். விசாரணையில் வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் புரளி என்றும் அந்த இமெயில் துருக்கி நாட்டில் உள்ள
இஸ்தான்புல் நகரில் இருந்து வந்திருப்பதும் தெரியவந்தது. இது தொடர்பாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் கூறுகையில், கடந்த 2 வாரத்தில் சென்னை விமான நிலையத்திற்கு 6வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது என்றும், சோதனையில் வெடிகுண்டுகள் கண்டறியப்படவில்லை, அனைத்து வெடிகுண்டு மிரட்டலும் புரளிதான் என்றும், இந்த முறை துருக்கி நாட்டில் உள்ள இஸ்தான்புல் நகரில் இருந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் வந்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பும் சோதனைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் நபர்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினரிடம் கூறியிருக்கிறோம் என்றனர். கொரோனாவில் இருந்து நாம் மீண்டு வரவே சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்பொழுதுதான் உலகம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கும் நிலையில் கொரோனாவை விட பல மடங்கு கொடிய சதையை உண்ணும் பாக்டீரியா நோய் பாதிப்பு இப்பொழுது ஜப்பான் நாட்டில் பரவி வருகிறது. இந்த பாதிப்பு ஏற்பட்டால் மிக விரைவாக உயிரிழப்பு ஏற்படும் என்பதால் உலக நாடுகள் அதிர்ச்சியில் உள்ளன. இந்த உலகில் பரவிய கடைசி பெருந்தொற்றாக நிச்சயம் கொரோனா இருக்காது என்பதே வல்லுநர்களின் எச்சரிக்கையாக இருக்கிறது. இதற்கிடையே கொரோனாவை விட எளிதாக உயிரை பறிக்கும் நோய் ஜப்பானில் பரவி வருகிறது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் ரசிகர்களை எதிர்பார்ப்பிற்கு உள்ளாக்கி இருக்கும் T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 சுற்று நாளை ஆரம்பமாக உள்ளது. இதில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி தோல்வியை சந்திக்காமல் சூப்பர் 8 சுற்றுக்குள் கம்பீரமாக அடி எடுத்து வைத்துள்ளது. சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி தனது முதலாவது ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை வரும் 20ஆம் தேதி எதிர்கொள்கிறது. இந்நிலையில் சூப்பர் 8 சுற்றில் ஆஸ்திரேலியாவை விட ஆப்கானிஸ்தான் அணி இந்தியாவிற்கு சவாலை கொடுக்கும் என்று ஹர்பஜன் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.